Hi, hello friends. Welcome to Easy English with Amika YouTube channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் ஆல்சோ பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸாம்ஸ் வந்து அப்கமிங் IBPS RRB CLERK இந்த பேஸில் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு வரப்போகுது இல்லையா? ஸோ அந்த பேஸில் செட் ஆஃப் கொஷின்ஸ் தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஆர்ஆர்பிக்கும் யூஸ் ஆகும், ஆர்ஆர்பியில் மெயின்ஸ்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும், அதுக்கப்புறம் கிளரிக்கல் லெவல் பிஓ லெவல் ஐபிபிஎஸ் கிளரிக்கல் லெவல் பிஓ லெவலுக்கு இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ அதில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்ட்ஸ் வெப். இது நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண எக்ஸாமுக்கு 5 கொஷின்ஸ் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ வேர்ட்ஸ் ஸ்வாப் தான் நீங்கள் பார்க்கணும். வேர்ட்ஸ் ஸ்வாப் அப்படின்றது எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படின்னா எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி 4 வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாக்ட் வேர்டு எது வரும் அப்படின்றத நம்ம வந்துட்டு அந்த அந்த இன்டர்சேஞ்சிங்கை தான் நம்ம பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம சென்டென்ஸ் ஃபுல்லாக படிச்சிடலாம், அதுக்கப்புறம் எது வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? Okay, this will enable the government to abolish the monopoly of any sector in the priority of public services except these field sectors. ஓகேவா? ஸோ இதில் ஹைலைட் பண்ணிக்க வேர்ட்ஸ் பாருங்க. திஸ் வில் எனேபிள். ஸோ இங்கே ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, வில் அப்படின்னு வருதா? ஸோ இப்போ வில் அப்படின்றது எப்போ வரும்? திஸ் வில் அப்படின்னு வரும்போது வில்லுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த வேர்ப் வந்து V1 வேர்பா இருக்கணும். verb. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே enableன்றது verb. ஓகே, இங்கே enable அப்படின்றது இட்ஸ் அ verb. நெக்ஸ்ட் பாருங்க, டு அபாலிஷ். அபாலிஷ் அப்படின்றது இங்கே verb தான். நெக்ஸ்ட் priority. priority இட்ஸ் அ noun. priority is the noun. நெக்ஸ்ட் ஒன் field. field is the noun. ஓகேவா? ஸோ நம்ம சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் வச்சு அதை கரெக்டாக அந்த வேர்ட்ஸ் அந்த அரேஞ்ச்மெண்ட் கரெக்டாக இருக்குதா அப்படின்றத பார்க்கலாம். எப்படின்னா இங்கே பாருங்க, திஸ் வில்லுக்கு அப்புறம் V1 verb வரணும். இங்க எதுவும் எனேபிளும் வேர்ப் தான், அபாலிஷும் வேர்ப் தான். ஓகேவா? ஸோ அப்போ இது வருமா அப்படின்றத பார்க்கணும். பாருங்க, திஸ் வில் அபாலிஷ் த கவர்மெண்ட் அப்படின்னு வருமா? இங்க வந்து என்ன பேசுறாங்க, அந்த பப்ளிக் செக்டார்ஸ், அந்த ஃபீல்டு, அதில் இருக்கிற செக்டார்ஸை பற்றி பேசுறாங்க, அந்த சர்வீசஸை பற்றி பேசுறாங்க. ஸோ திஸ் வில் எனேபிள் அப்படின்னு வருமா, திஸ் வில் அபாலிஷ்னு வருமா? இது அபாலிஷும் வந்து V1 வேர்ப் தான். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஆக்சுவலி இங்கே என்னன்னா இங்கே ஒரு வேர்ப் வரணும். ஓகே, நவுன் வரக்கூடாது அப்படின்னா இப்போ ப்ரியாரிட்டியும் ஃபீல்டு இங்கே வராது. ஓகேவா? ஸோ அபாலிஷ் எனேபிளுக்கு தான் வந்துட்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ திஸ் வில் எனேபிள் வருமா, திஸ் வில் அபாலிஷ் வருமா? இந்த கவர்மெண்ட் இது வந்து இந்த கவர்மெண்ட்ல இப்படி எனேபிள் பண்ணும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? அபாலிஷ் அப்படின்றது பப்ளிக் சர்வீசஸ், இந்த சர்வீஸ் ரிலேட்டடாக வரும்போது இது அபாலிஷ் அப்படின்றது இங்கே எக்ஸாக்ட்லி வராது. ஓகேவா? ஸோ அப்போ திஸ் வில் எனேபிள் தான் வந்துட்டு இங்கே கரெக்டாக வரும். திஸ் வில் எனேபிள் த கவர்மெண்ட் டு அபாலிஷ் அண்ட் ஆல்சோ டூக்கு அப்புறம் வரக்கூடிய வேர்ப் வந்து P1 வேர்பாக இருக்கணும் இல்லையா? ஸோ திஸ் வில் எனேபிள் த கவர்மெண்ட் டு அபாலிஷ். ரிமைனிங் இருக்க ஒரே வேர்ப் வந்து அபாலிஷ் தான். ஸோ நவுனை நம்ம வைக்க முடியாது, டூக்கு அப்புறம் டெஃபினெட்லி ஒரு V1 வேர்ப் தான் வரணும். ஸோ அபாலிஷ் இட்செல்ஃப் அது வந்து கரெக்டாக தான் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், த மோனோபாலி ஆஃப் எனி செக்டார் இன் த டேஷ் ஆஃப் பப்ளிக் சர்வீசஸ். இன் த இருக்கு பார்த்தீங்களா, த பக்கத்தில் ஒரு நவுன் வரணும். இங்கே நவுன் தான் இருக்கு, த ப்ரியாரிட்டி ஆஃப் பப்ளிக் சர்வீசஸ் இருக்கு. பட் இந்த நவுன் இங்கே கரெக்டாக இருக்குதா அப்படின்றத பார்ப்போம். எனி செக்டார் இன் த டேஷ் ஆஃப் பப்ளிக் சர்வீசஸ் எக்ஸப்ட் தீஸ் டேஷ் செக்டார்ஸ். ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னா இந்த டேஷ் ஆஃப் பப்ளிக் சர்வீசஸ் அப்படின்றது ப்ரியாரிட்டி ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் வராது, இங்கே வந்து ஃபீல்ட் ஆஃப் பப்ளிக் சர்வீசஸ் தான் வரும். ஓகேவா? field of public services except these priority sectors. So C-யும் D-யும் வந்துட்டு interchange ஆகும். ஓகேவா? ஸோ C-யும் D-யும் தான் வந்துட்டு interchange ஆகும். ஸோ இப்போ interchange ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? This will enable the government to abolish the monopoly of any sector in the field of public services except these priority sectors. ஓகேவா? ஓகே. Next one, some rhymes can be traced to popular ballads, folk songs, and game even satire, ancient proverbs, cries of street vendors, real or legendary political.
Okay, so highlight பண்ணிருக்க words எது? Traced, events, price and political. Okay, so இங்க பாருங்க some rice can be. First அந்த wordsலாம் என்னென்னன்றதை பார்த்துடலாம். Okay, so traced அப்படின்றது it's a verb. Events அப்படின்றது it's a noun. Cries அப்படின்றது இது nounலையும் வரும் verbலையும் வரும். Verb வந்துச்சுன்னா cry, cried, cried, crying, cries. Nounல வந்துச்சு அப்படின்னா shout of street vendors. Nounல வந்துச்சு அப்படின்னா shout, high voice street vendors என்ன பண்ணுவாங்க high voiceல அவங்க வந்து இது பண்ணாதானே street vendors வந்து சேல் பண்ண முடியும். ஸோ அவங்க அந்த high voice அதான் இங்க மீன் பண்றாங்க. real or legendary, political it's an adjective. ஓகேவா? ஓகே ஓகே, ஸோ பாருங்க some rhymes can be traced. can be ஒரு வேர்ட் வந்திருக்கு இல்லையா? ஸோ பீன்னு வந்துச்சு அப்படின்னா அந்த இது வந்து passive form can be. ஸோ அப்போ வரும்போது என்ன வரணும்? V3 verb வரணும். ஸோ the only verb வந்து இது traced தான். ஸோ அப்போ இது வந்து இங்கே கரெக்டாக தான் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ to popular ballads, folk songs and games. Next, dash satire அப்படின்னா என்னன்னா ஹியூமர். satire அப்படின்னா humor to attack a person. நையாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து satire. அப்போ இங்கே satire அப்படின்றது it's a noun. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி என்ன வரணும்? ஒரு adjective வரணும். ஓகேவா? ஸோ இப்போ ஈவெண்ட்ஸும் நவுனு, சாட்டையரும் நவுனு. ஸோ அப்போ இந்த ஈவெண்ட்ஸ் அப்படின்றதுல ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. நமக்கு இங்கே என்ன வேணும் அப்படின்னா ஒரு adjective வேணும். the only adjective எது? political is the only adjective. ஸோ இந்த political இங்கே வந்துடும். ஓகேவா? political இங்கே வரணும் போது டெஃபினெட்லி ஈவெண்ட்ஸும் வந்து இங்கே கன்வெர்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ political satire, ancient proverbs, cries of street vendors வந்து என்ன பண்ணுவாங்க? ஹை வாய்ஸ்ல வந்துட்டு அவங்க அதை வந்து சேல் பண்றாங்க. ஓகேவா? ஸோ cries of street vendors, real or legendary events ஓகேவா? ஸோ இப்போ legendary real legendary அப்படின்றது adjective. அப்போ இங்க ஒரு noun வேணும். இப்போ இந்த noun இங்க வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ பியும் டியும் தான் வந்துட்டு இன்டர்சேஞ்ச் ஆகுது. So some rhymes can be traced to popular ballads, folk songs and games. Political satire, ancient proverbs, cries of street vendors, real or legendary events. Okay ma? So இப்படிதான் வந்து interchange ஆகும். Next one, the material of the still visible arrangement in science text implies a process that if it existed would any revolutions a function. Okay, so material அப்படின்றது it's a noun. Arrangement அப்படின்றது it's a noun. Process it's a noun. Resolutions is also a noun. Okay, okay fine. The material of the still visible arrangement in science text implies a. So இதுக்கு பக்கத்துல வரது ஒரு consonant sound தான் இருக்கணும். Okay, that if they existed would any revolutions a function. So the dash of the still visible arrangement அப்படின்றது இங்க என்ன அப்படின்னா இங்க ஒரு noun தான் வரணும். The material of the still visible arrangement ன்னு வராது. The arrangement of the still visible material. visible அப்படின்றது it's an adjective. அது ஒரு மெட்டீரியலா இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்க மீன் பண்றாங்க. ஸோ the arrangement of the still visible இந்த மெட்டீரியல் இங்க வந்துடும். ஓகேவா? மெட்டீரியல் இன் சயின்ஸ் டெக்ஸ்ட் இம்ப்ளைஸ் அது என்ன பண்ணுது? ப்ராசஸ் இம்ப்ளை பண்ணுது. அது என்ன பண்ணுதுன்னா இஃப் இட் எக்ஸிட் ஆயிடுச்சு அப்படின்னா would any revolutions or function. ஓகேவா? The arrangement of the still visible material in science text implies a process that if it existed would any revolutions a function. ஓகேவா? Okay, next one is the causal targeted political interference, willful defaults, explanations, lending and even fraudulent behaviors by banks have some grain of truth in them. Okay va? So இதுல என்னன்னா இங்க பாருங்க இந்த causal அப்படின்றது it's an adjective. So இங்க நமக்கு ஒரு noun வரணும். Targeted அப்படின்றது it's a verb. நமக்கு இங்க ஒரு noun தான் வேணும். ஓகேவா? ஸோ நவுன் வேற எங்க இருக்கு? ட்ரூத்தும் நவுன் தான், பிஹேவியர்ஸும் நவுன் தான், எக்ஸ்பிளனேஷன்ஸும் நவுன் தான்.
ஓகேவா? ஸோ ஏ வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். ஏ எது கூட இன்டர்சேஞ்ச் ஆகும் அப்படின்னா பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ், வில்ஃபுல் டிஃபால்ட்ஸ், டேஷ் லெண்டிங் அண்ட் ஈவன் ஃப்ராடுலண்ட் பிஹேவியர்ஸ். ஆக்சுவலி இது வரைக்குமே வந்து என்ன, ஒரு நவுனை தான் பேசுறாங்க. நவுனுக்கு அப்புறம் தான் வந்து வேர்ப் வரும். ஓகேவா? இந்த ஒன்லி வேர்ப் வந்து எது, இந்த டார்கெட்டட். ஸோ இப்போ ஏவும் பியும் தான் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். ஆக்சுவலி த காசுவல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அது ஒரு பார்ட், பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் அது ஒரு பார்ட், வில்ஃபுல் டிஃபால்டர்ஸ் இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா டார்கெட் பண்றாங்க. டார்கெட்டட் என்ன டார்கெட் பண்றாங்க? லெண்டிங் அண்ட் ஈவன் fraudulent behaviors by bank have some grain of truth in them. ஓகேவா? ஸோ இப்போ டிஃபால்ட்ஸ் வரைக்குமே நவுனுக்கு அப்புறம் ஒரு வேர்ப் வருது. எதுனா அது டார்கெட்டட், லெண்டிங் அண்ட் ஈவன் fraudulent behaviors by banks have some grain of truth in them. ஓகேவா? Okay, next one. For international offering two-way quotes in the markets, open positions are far more common. ஓகே, ஸோ இதில் பாருங்க, ஃபார் டேஷ், ஃபார் அப்படின்னு இவங்களுக்காக அவங்களுக்காக அப்படின்னு ஒரு நவுனை தான் மீன் பண்ணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்னன்னா இன்டர்நேஷ்னல் அப்படின்றது இட்ஸ் அன் ஆட்ஜெக்டிவ். ஸோ அப்போ இங்கே ஒரு நவுன் வரணும். ஃபார் டேஷ், அவங்க ஆஃபரிங் டூ, அவங்களுக்காக ஆஃபர் பண்றாங்க. டூ-வே கோட்ஸ் இன் த மார்க்கெட் மேக்கர்ஸ்னு வருமா? டேஷ் மார்க்கெட்ஸ், இங்க ஒரு ஆட்ஜெக்டிவ் வேணும். இது வந்து நவுன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த நவுன் தான் வந்துட்டு என்ன இங்கே இன்டர்சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபார் மேக்கர்ஸ்க்காக தான் அவங்க என்ன பண்றாங்க, ஆஃபர் பண்றாங்க. ஆஃபரிங் டூ-வே கோட்ஸ் இன் த மார்க்கெட், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ் ஓப்பன் பொசிஷன்ஸ் ஆர் ஃபார் மோர் காமன். ஸோ ஏவும் பியும் வந்துட்டு இன்டர்சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ ஏவும் பியும் இன்டர்சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ எப்படி வரும்? ஃபார் மேக்கர்ஸ் ஆஃபரிங் டூ-வே கோட்ஸ் இன் த மார்க்கெட், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ் ஓப்பன் பொசிஷன்ஸ் ஆர் ஃபார் மோர் காமன். ஓகேவா? ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸில் செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து எக்ஸாம் ஓரியண்டாக பார்த்துருக்கோம். ஸோ கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். That's with the session guys. Next class la பார்ப்போம்.